இந்த கொடி இருந்தாலே நீங்கள் சுற்றின்னு வாங்கன்னு அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்ன கேட்கணும்னு தோணுதுன்னா, எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் மக்கள் கூட்டம் இங்கே இல்லை அப்படின்ற மாதிரியான 11 மணிக்கு சொல்லியிருந்தாங்க, எல்லாம் வந்துட்டாங்க. அதான் சுற்ற விட்டுருந்தா எப்படி சீக்கிரமாக வர முடியும், நம்ம டைமுக்கு வர முடியாதுல்ல, நம்மளை சுற்ற விட்டுட்டு தான் இருக்காங்க. அதனால் அந்த டைம் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணி தான் கரெக்டாக வந்துட்டுருங்க. பாருங்கள், அங்கேருந்து நடந்து தான் வரும். எவ்வளோ தூரம் இருக்கும்? எப்படி இருந்தாலும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த எஸ்ஐஆர் அதுக்கான அந்த ஆர்ப்பாட்டம் இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னென்னு? இப்போ ஒன்று சொல்லணும்னா, இப்போ எனக்கே வந்து எஸ்ஆர் ஃபார்ம் வரல. இப்போ லாஸ்ட்டு பிஎம் எலெக்ஷனுக்கு நான் ஓட்டு போட்டிருக்கிறேன். நான் முறையாக எல்லாருக்கிட்டேயும் கேட்டேன். அந்த அங்கே இருக்கிற லேடிஸ்லாம் போட்டிருக்காங்க, அவங்ககிட்ட போய் கேட்டேன், ஏங்க எனக்கே ஓட்டர் ஐடி காமிச்சேன், ஏங்க எனக்கே எஸ்ஆர் வரலைங்க, இப்போ நான் வந்து இந்த நாட்டில் குடியுரிமை இல்லாதவனான்னு கேட்டேன். அவங்க பதிலே சொல்ல, இல்லை அதுக்கு ஒரு கேம்ப் போடுவாங்க. ஓட்டு போட்ட எனக்கே இப்போ கேம்ப் போடணுன்றீங்களே, அப்போ நான் என்ன பண்ணுறதுங்கன்னு கேட்டேன். இல்லை உங்களுக்கு ஒரு ஃபார்ம் தானே, அதை ஃபில்அப் பண்ணி கொடுங்கன்றாங்க. அப்போது எனக்கு புரியல, இந்த நாட்டில் நம்ம தான் இந்த நாட்டில் தான் இருக்கிறோமோ இல்லை வெளிநாட்டிலேருந்து அகதியாக வந்திருக்கோமான்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே ஓட்டு போட்ட உங்களுக்கே அப்படின்னா இப்போ அடுத்து வரக்கூடிய ஜென்சி ஜென்ரேஷன் வராங்க, அவங்களுக்கு என்னென்ன சொல்லுவாங்கன்னே தெரில. இப்போ எனக்கே வந்து கிட்டத்தட்ட நான் வந்து 6 எலெக்ஷனுக்கு நான் ஓட்டு போட்டிருக்கேன். 6 எலெக்ஷன் ஓட்டு போட்ட எனக்கே எஸ்ஆர் ஃபார்ம் வரல. நான் அவங்களும் தேடுறேன், உங்கள் நம்பரை நாட் உங்களுக்கு ஃபவுண்டுனே வருதுங்க, நாட் ஃபவுண்டுனே வருது, அதனால் நாங்கள் தேடி தாங்க கொடுக்கணுன்றாங்க. அப்புறம் நான் இந்த ஜனநாயக நாட்டில் எனக்கே ஓட்டு இல்லைன்னும் போது எனக்கு பின்னால் வர ஜென்ரேஷன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல.